அறிவு களஞ்சியம். பாடசாலை மாணவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் நடத்தப்படும் போட்டி நிகழ்ச்சி. நடத்துபவர் ARM ஜெஃப்ரி. பிஸ்மில்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபியஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அல்லாஹ்வின் திருநாமத்தால் புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழித்தோன்றல்கள் மீதும் தூய மனைவிமார்கள் மீதும் அவர்களது சஹாபாக்கள் மீதும் மறுமை நாள் வரை அன்னாரது போதனையை உள தூய்மையோடு செயற்படுத்துவோர் ஒவ்வொருவர் மீதும் உண்டாவதாக. ஆமீன். மாணவ செல்வங்களின் அறிவளிச்சிக்கு வித்திட்டு உரமூட்டும் விளைநிலம், நாளைய தலைமுறையில் நல்ல அறிஞர்களை தோற்றுவிக்கும் நம்பிக்கை தரும் ஒரு களம், வானொலி முற்றும் சேவை வாஞ்சியோடு வழங்கும் லட்சிய அரங்கம், இன்பத்தேன் சுரங்கம், அரை மணி நேரம் அழகூட்டும் அறிவுக்கு வழிகாட்டும் அன்பு நெஞ்சங்களை தொட்டு சிந்தனைக்கு விருந்தூட்டும் அறிவு களஞ்சியம். திருவோணமலை மாவட்ட முஸ்லிம் மகாவித்யாலயங்களுக்கு இடையில் நடத்தப்படும் அறிவு களஞ்சிய சுற்றுப் போட்டியின் ஒலிப்பதிவு கிண்ணியா அல் அக்ஷா கல்லூரியின் மண்டபத்திலே இடம்பெறுகிறது. கல்லூரி அதிபர் ஜனாப் SAM ஃபாரூக் அவர்கள் தலைமையில் இடம்பெறும் இந்த நிகழ்ச்சியில் நடுவர்களாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆங்கில சேவை முன்னாள் கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் MHM தாசிம், அறிவு களஞ்சிய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஜனாப் MRM நியாஸ், நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ஜனாப் ஸ்மாயிலம் இல்லியாஸ், புள்ளிப்பதிவாளராக வானொலி கலைஞர், கிண்ணியா அல் அக்ஷா கல்லூரியின் ஆசிரியர் BM அம்ஜாத், அனுசரணையாளர்களாக திகழும் கொழும்பு 9 திமணகுட வீதி இலக்கம் 77 அமைந்திருக்கும் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் சார்பாக அதன் கணக்காளர் ஜனாப் ஜௌஃபர் சாதிக் அவர்கள் மற்றும் கிண்ணியா வலய கணித பாட ஆசிரியர் ஆலோசகர் ஜனாப் AS மௌரூப், முன்னாள் பிரதி கல்வி பணிப்பாளரும் அல் அக்ஷா கல்லூரியின் முன்னாள் அதிபருமான ஜனாப் ARM ஃபரீத் அவர்கள், கொழும்பு சவுதி அரேபிய தூதரக உதவி கணக்காளர் அஷேக் அப்துல் அசீஸ் நலிமி அவர்கள், கிண்ணியா அல் அக்ஷா கல்லூரியின் பிரதி அதிபர் ஜனாப் AM ராஃபிர் ஆகியோரும் கலந்து சிறப்பிக்கின்றார்கள். இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக மேடையின் இடதுபுறத்திலே காத்திருக்கின்றார்கள் கிண்ணியா குறிஞ்சாக்கேணி முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணியினர். இவரோடு போட்டியிடுவதற்காக வலதுபுறத்திலே கிண்ணியா முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணியினர். விரிந்தது உலகம் பரந்தது செல்வம், செல்வங்களில் எல்லாம் உயர்ந்தது அறிவு செல்வம், அறிவினை முதலாய்க் கொண்டு பொது உலகினை அலங்கரிக்க அணிவகுத்திருக்கும் மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக வாழ்த்தி போட்டியை ஆரம்பிக்கின்றோம். இன்றைய போட்டியின் முதலாவது போட்டியாளரை அழைக்கின்றோம். குறிஞ்சாக்கேணி முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணி தலைவி MZ இர்ஃபானா. பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான், எனவே பொறுமையை கொண்டு வெற்றி அடைவீர்கள். உங்களுக்கான கேள்வி இதுதான். ஐரோப்பா கண்டத்தைச் சேர்ந்த ஒரு முஸ்லிம் நாடு, பரப்பளவிலும் ஒரு பெரிய நாடு. இந்த நாட்டின் பெயர் என்ன? துருக்கி. துருக்கி என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது குறிஞ்சாக்கேணி முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணி. இனி கிண்ணியா முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணியின் அணித்தலைவி அழைக்கின்றோம் ANF சஹ்ரானா. எனக்கென்று இருப்பதை எவரும் எடுக்கவும் முடியாது, எனக்கென்று இல்லாத எவரும் கொடுக்கவும் முடியாது. உங்களுக்கான கேள்வி இதுதான். 20 கோடிக்கு மேற்பட்ட சனத்தொகையை கொண்ட முஸ்லிம் நாடு 1949 ஒல்லாந்திடமிருந்து சுதந்திரம் பெற்றது. இதன் சுதந்திரத்துக்காக சுஹர்னோ, அப்துல் ஹை போன்றோர் பாடுபட்டார்கள். அந்த நாடு எது? 1949 சுதந்திரம் பெற்ற ஒரு முஸ்லிம் நாடு, 20 கோடிக்கு மேற்பட்ட சனத்தொகையை கொண்ட நாடு, சுஹர்னோ, அப்துல் ஹை போன்றோர் பாடுபட்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். அந்த நாடு எது? இந்தோனேசியா. இந்தோனேசியா என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கிண்ணியா முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணி. இனி குறிஞ்சாக்கேணி முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணியின் அடுத்த போட்டியாளர் MIR பாத்திமா. அதிகம் சிரிக்காதீர்கள், ஏனெனில் அல்லாஹுடன் தொடர்புபட்ட உள்ளம் அமைதியாகவும் கண்ணியமாகவுமே இருக்கும். இமாம் ஹசனுல் பன்னா. உங்களுக்குரிய கேள்வி. அப்பாசிய கால நூல் நிலையங்களுடன் மணிமுடி என போற்றப்பட்ட பைத்துல் ஹிக்மா எனும் நூல் நிலையத்தை அபிவிருத்தி செய்த ஹலீஃபா மாமூன் அவர்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ். இல்லை, அதை அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடை கூறலாம். ஹாரூன் அல் ரஷீத்.
ஹாரூன் அல் ரஷீத் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது குறிஞ்சாக்கணி முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணி. இனி கிண்ணியா முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணியின் அடுத்த போட்டியாளர் RF ரம்சியா. உன் கையில் ஒரு மரச்செடி இருந்தால் உலகம் அழியும் போதும் அதை நட்டிவிடு, ஏனெனில் அதற்கு உனக்கு நட்புலி உண்டு. உங்களுக்குரிய கேள்வி, அமீனுல் உம்மத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பட்டம் சூட்டப்பட்ட நபித்தோழரின் பெயர் என்ன? சஹாபியின் பெயர் என்ன? அமீனுல் உம்மத் என்ற பட்டம் சூட்டப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பட்டம் சூட்டப்பட்ட சஹாபியின் பெயர்? அப்சார் ரலியல்லாஹு அன்ஹு. இல்லை, அதை அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடை கூறலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இல்லை, குறிஞ்சாக்கணி முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணிக்கு சந்தர்ப்பம். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு என்பது சரியான விடை. 5 விடைகளை பெற்றுக் கொள்கிறது குறிஞ்சாக்கணி முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணி. இனி அதே அணியைச் சேர்ந்த அடுத்த போட்டியாளர் எம் ரும்மான். யுத்தத்தில் சென்றும் ரத்தத்தை விட கல்விக்காக சிந்தும் ஒரு துளி மை மேலானது. ரும்மான், அரபியில் ரும்மான் என்றால் என்ன பழம்? மாதுளம் பழம். நல்லது, உங்களுக்கான கேள்வி இதுதான். குலஃபாஉர் ராஷிதீன்களின் முதலாவது ஹலீஃபா ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறையடி சேர்ந்த ஹிஜ்ரி ஆண்டு எது? ஹிஜ்ரி 13. நல்லது, கேள்விக்கும் உங்கள் பெயருக்கும் தொடர்பு இருக்கிறது. ஏனென்றால் ஆயிஷா நாயகி அவர்கள் ஒரு அழகிய பெண்மணி. அந்த பெண்மணியின் தாயாருக்கு பெயர் உம்மு ரும்மான், மாதுளம் பழத்தின் தாய். கேட்ட கேள்விக்கு சரியான விடையை கூறியிருக்கின்றீர்கள். 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது குறிஞ்சாக்கணி முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணி. அடுத்த போட்டியாளர் கிண்ணியா முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணியின் ஏ சைமா. ஒரு மணி நேரம் அறிவு தேடுவது 70 ஆண்டுகள் புரியும் வணக்கத்தை விட மேலானதாகும். நல்லது, நீங்கள் பேச்சு போட்டியில் கலந்திருக்கிறீர்களா? இப்ப நாங்கள் கேள்விக்கு வருவோம். குலஃபாஉர் ராஷிதீன்களின் இறுதி ஹலீஃபா ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறையடி சேர்ந்த ஹிஜ்ரி ஆண்டு எது? ஹிஜ்ரி 40. ஹிஜ்ரி 40 என்பது சரியான விடையை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கிண்ணியா முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணி. இனி அடுத்த போட்டியாளர் குறிஞ்சாக்கணி முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலயத்தைச் சேர்ந்த எம் முர்ஷிதா. தீமை செய்யாமல் இருப்பது நன்மை செய்வதை விட மேலானதாகும். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி மிக இலகுவானது. எந்த ஹலீஃபா அவர்களின் ஆட்சி காலத்தில் ஜகாத் பெறுவதற்கு அருகதை உடையோர் எவருமே இருக்கவில்லை? உமர் இப்னு அப்துல் அசீஸ். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது குறிஞ்சாக்கணி முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணி. இது கிண்ணியா முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணியின் அடுத்த போட்டியாளர் எம் சனோபர். அறிவை அறிவால் அறியும், அறிவே அறிவு. உங்களுக்கு கிடைத்திருக்கும் கேள்வியை பார்ப்போம். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இவர் சுகையினமாக இருக்கையில் இவரை நாம் கொட்டல் நிலத்தில் சேர்த்தோம். இவருக்காக நாம் ஒரு சுரை கொடியை முளைக்க செய்தோம். இந்த இறைவசனத்தில் குறிப்பிடப்பட்ட நபியின் பெயர் என்ன? இறைவசனம் புனித அல் குர்ஆனிலே அதன் கருத்து இப்படி இருக்கிறது. இவர் சுகையினமாக இருக்கையில் இவரை நாம் கொட்டல் நிலத்தில் சேர்த்தோம். இவருக்காக நாம் ஒரு சுரை கொடியை முளைக்க செய்தோம். இந்த வசனத்திலே இறைவசனத்திலே குறிப்பிடப்பட்ட நபியின் பெயர் என்ன? இல்லை, அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடை கூறலாம். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். இல்லை, குறிஞ்சாக்கணி முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணிக்கு சந்தர்ப்பம். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது குறிஞ்சாக்கணி முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணி. குறிஞ்சாக்கணி முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணியின் இறுதிப் போட்டியாளர் AF ஷிஃபானா. நீ பேசுவதற்கு முன் கேள், நீ எழுதுவதற்கு முன் சிந்தனை செய், செலவழிக்கு முன் சம்பாதி. உங்களுக்கான கேள்வியை பார்ப்போம். இதையும் நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள். நபியின் மைந்தனாயினும் பாவம் செய்தவன் நபியைச் சேர்ந்தவன் அல்ல. இந்த நிலையில் 2ஆம் சுற்றின் முதலாவது போட்டியாளரை அழைக்கின்றேன். முதலாவது போட்டியாளர் கிண்ணியா முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணியின் தலைவி ANF சஹ்ரானா. ANF சஹ்ரானா, உங்களுக்கான கேள்வி இதுதான். ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பதவி வகித்தவர்கள் ஒருவர் கோஃபி அனான். அவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? கானா. கேள்வி என்னவென்றால், ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகங்களில் ஒருவராக இருந்த ஒருவர் எகிப்து நாட்டைச் சேர்ந்தவர். அவருடைய பெயர் என்ன? எகிப்து நாட்டைச் சேர்ந்த ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் செயலாளர் நாயகம், அவரின் பெயர் என்ன? கடாஃபி. அவர் லிபியாவின் தலைவராக இப்பவும் இருக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபைக்கும் அவருக்கும் எட்டா பொருத்தம். அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் கடாஃபி லிபியாவின் தலைவர். அதல்ல, எகிப்து நாட்டைச் சேர்ந்த